உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு காசி, ம். தெரியாம எத்தனை காசி இருக்காங்கன்றது தான் இந்த படம். பாலாஜி அவங்க வந்து பிக் பாஸ்லயே ஃபயரா இருப்பாரு. செட்ல அந்த மாதிரி ஏதாச்சும் கியூட் மூமெண்ட்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா? சிரிக்கிறத பார்த்தா ஏதோ இருக்கு போலயே. படம் பார்த்துட்டு வந்து இமீடியட்டா ஃபர்ஸ்ட் சக்சஸ் என்னன்னா, அந்த வந்த உடனே நேரா பாலாஜியை வந்து போய் அட்டாக் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க. நான் இந்த கேரக்டரை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன், இந்த படத்துல இந்த ரோலை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இருக்குன்னா அது என்ன கேரக்டர், என்ன ரோல்? சார் படம் தான் மிஸ் பண்ணேன். ரம்மி ஈஸ்வரா அவங்களுக்கு பதிலான ரோல். முதல்ல இவங்க தான் வந்திருந்தாங்க. லவ் மேரேஜ், சின்ன வயசு லவ் கிரஷ் அப்படின்ட்டு கல்யாணம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? இதுக்கு இன்னும் முடிவு வரல. நம்ம 2 பேருக்கு யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அந்த பேட்டில் போயிட்டே இருக்கும். காமம். ஹாய் டு ஆல் த தந்தி டிவி வியூவர்ஸ், திஸ் இஸ் கரிஷ்மா ஹியர். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் படத்துடைய டீம் ஃபயரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் வந்து நான் சாந்தினி மேம் கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சித்து +2 படத்தில் வந்துட்டு பூவே பூவே காதல் பூவே அந்த இதுலேருந்து ஒரு க்ரஷ் மெட்டீரியலாக ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ தூரம் ஃபயர் வரைக்கும். ஸோ உங்கள் ஜேர்னியை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் மென்ஷனிங் இட். ஆக்சுவலி ஸோ ஜேர்னி பற்றி சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ஆரம்பித்தேன். ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்போது நான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஸோ ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஒரு பேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா காலேஜ்லாம் முடிச்சு ஒரு சினிமா மேலே ஒரு லவ்னால இவ்வளோ வருஷமாக சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நவ் ஐ திங்க் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் சினிமா ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஃப்ரம் சித்து +2 to ஃபயர் இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நான் சினிமாவில் இருக்கேன், நடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரேட். நெக்ஸ்ட்டு சாக்ஷி மேம், சடனாக ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஷாக்கு கலந்த ஒரு சர்ப்ரைஸ் நம்ம ஃபேன்ஸ்க்கும் சரி. அது முக்கியமாக வந்து அதுக்கு முன்னாடி தான் நம்ம இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கே ஒரு செம்ம ஷாக் எனக்கெல்லாம். ஸோ எஸ், அண்ட் அதில் லைட்டாக ரிவீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. மேபி அவங்க தானான்னு தெரியலை. ஸோ சடனாக ஒரு ஷாக்கு, இப்படி பண்ணிட்டீங்களே மேம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு உங்கள் கேரக்டர் இந்த படத்தில் சொல்லுங்கள் அதை பற்றி. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ரொம்ப ஒரு தேவையான ஒரு சப்ஜெக்ட் அண்ட் கண்டிப்பா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் சப்ஜெக்டா இருக்கும். ஹார்ட் ஹிட்டிங்கா ஒரு ரியாலிட்டி செக் பண்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இந்த படத்துல 4 ஹீரோயின்ஸ், நாங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ன்னு சொல்லலாம், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் சொசைட்டில இருந்து வர மாதிரி. என்னுடைய ரோல் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ராங், ஒரு ஓரளவுக்கு இண்டிபெண்ட் இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு சில கஷ்டங்கள் வரும்போது ஒரு வல்னரபிள் ஃபேஸில் எப்படி போகுது, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு எப்படி அந்த ட்ரான்சிஷன் பண்ணி ஒரு வல்னரபிள் ஃபேஸில் போயிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வருது. ஸோ அதில் என்னென்ன ட்ராவல் இருக்குது, என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, ரொம்ப அழகாக இதில் நம்ம ஜேஎஸ்கே சார் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நரேட் பண்ணும் போதே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்தது, பிகாஸ் இட்ஸ் அ வெரி போல்ட் அட்டெம்ப்ட். ஸோ நேரில் மீட் பண்ணும் போது அவங்களோட விஷன், அவங்களோட கிளாரிட்டி, தாட் ப்ராசஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் யூனோ ஐ ரியலைஸ் தட் ஹவு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு நெசசரி இந்த சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் டு பிளே சச் அ பியூட்டிஃபுல் ரோல், கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தில். அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஸோ that is what impressed me a lot and I said yes, I want to be a part of this journey. சூப்பர் சூப்பர். சார் ஜேஎஸ்கே சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்குறப்ப எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த நேம் கூட காசி அப்படின்னு பார்க்குறப்ப இது நாகர்கோயில் கேஸை டிபெண்ட் பண்ணி எடுத்த படம் மாதிரி இருக்குது. அது உண்மையா? உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு காசி, ம், தெரியாம எத்தனை காசி இருக்காங்கன்றது தான் இந்த படம். வாவ், கிரேட். யா, காசி மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம சொசைட்டியில் ம், நிறைய பேர் முகமுடியோடு வராங்க, கண்டிப்பா. யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ம், ஸோ அந்த மாதிரி ஒரு காசி பற்றிய ஒரு கதை தான். அதே நேரத்தில் சில ரியல் இன்சிடென்ட்ஸையும் இன்ஸ்பயர் பண்ணி ம், அதுலேருந்து அந்த கேரக்டர் ஸ்கெட்சிங். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதில் 4 ஹீரோயின்ஸ், ம், 4 ஹீரோயினுக்கும் ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ம், அது எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக நடந்த விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி அதிலிருந்து நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ டிப்பிக்கல் நாகர்கோயில் காசி கதையா அப்படின்னு கேட்குறத விட, காசி மாதிரியா இருக்கக்கூடிய ஆட்களில் ஒரு காசியை பற்றிய கதை தான் இது. நிறைய கதைகள் இருக்கு, நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் பர்டிகுலரா அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? அந்த சம்பவம் இல்லை. இன்னைக்கு
காலையில் எந்திரிச்சு நீங்கள் பேப்பர் திருப்பினாலோ இல்லை வந்து மொபைலை ஆன் பண்ணாலோ நம்ம பார்க்குற நியூஸஸ் வந்து நம்ம பெண் சுதந்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பெண் சமமாக இருக்குன்னு நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளை விட வந்து பெண்கள் வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னுலாம் பேசுகிறாங்க. பட் பெண் சுதந்திரமே நம்ம இன்னைக்கு வந்து முழுமையாக கிடச்சிருக்கான்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓரளவுக்கு கிடச்சிருக்கு, முழுமையாக ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு குழந்தைங்கள்ல ஆரம்பித்து வயசான பெரியவங்க, நான் சொல்கிறது வந்து நேற்று ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் பார்க்குறோம், 72 வயது மூதாட்டியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு. அப்போது இந்த சொசைட்டி எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கே ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நடக்கிற சம்பவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ இது சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்து. இன்றைக்கி வந்து பெண்களை வந்து நம்ம பெண் குழந்தைகளை எஸ்பெஷலி பெற்றோர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வளர்க்குறாங்க. அது வந்து நீங்கள் வந்து பணம் படைத்தவன் பணம் இல்லாதவங்க 2 செக்மெண்ட் எடுத்திங்கனாலும் அவங்களால முடிஞ்ச விஷயத்த குழந்தைய திருப்திப்படுத்துறதுக்கு கடனோ உடனோ வாங்கி அவங்கள அந்த குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறாங்க. இப்படி குழந்தைகளோட விருப்பத்திற்கு என்னெல்லாம் தேவையோ அதை பூர்த்தி பண்ணக்கூடிய பெற்றோர்கள் இந்த சொசைட்டி எப்படி இருக்குது, இந்த சொசைட்டியில் எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும், எதை நீ வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்குற சொசைட்டியாக கன்வெர்ட் ஆக வேண்டிய ஒரு காலகட்டாயம் இது. ஸோ இது காலத்தின் அவசியம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ படம் வரும்போது பாருங்கள், டெஃபினட்டாக ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு மெசேஜ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். சூப்பர் சார். இந்த நாகர்கோவில் இஷ்யூவை டிபெண்ட் பண்ணி எடுத்த படமுங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டுமே இருக்குமா, இல்லை இதில் கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணி, இல்லை வந்துட்டு இதில் இன்னும் சில விஷயங்கள் இன்னும் சில கருத்துக்கள் மிக்ஸ் பண்ணி இன்னும் வேற மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்கோமா? இல்லை, மசாலா அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவாக இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரியே எதுவும் ஒரு இப்போது நம்ம நிறைய கம்பேரிசன் பண்ண மலையாள படங்களை கம்பேர் பண்ணுறோம். ரியலிஸ்டிக்காக எடுக்கிறாங்க, உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கிறாங்க, யதார்த்தமாக எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு படைப்பாக இருக்கும். அண்ட் சாந்தினி மேம் சொன்ன மாதிரி சச் அ பிரேவ் கேரக்டர் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் வந்து இது பயங்கரமான ஒரு போல்ட் கேரக்டர் இருக்கிற 4 பொண்ணுங்களை பார்க்குறப்போவுமே தெரியுது. ஸோ எப்படி இந்த கேரக்டருக்கு அக்செப்ட் பண்ணீங்க சார்? எப்படி கன்வின்ஸ் பண்ணாரா? சார் கன்வின்ஸ்லாம் பண்ணல. சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. சாரை போய் மீட் பண்ணதுக்கு அப்புறமாவே அவர் நரேஷன்லேயே எனக்கு புரிஞ்சிச்சு இது ரொம்ப ஒரு முக்கியமான கதையாக இருக்கும், முக்கியமான படமாக இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக நான் அந்த படம் பண்ணணும் அப்படின்றது சார் கிட்ட பேசும்போதே எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் போல்டான அட்டெம்ப்ட் அண்ட் கொஞ்சம் போல்டான சீன்ஸும் இருக்குது. பட் த வே சார் டோல் மீ, அவர் கன்வின்ஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், அவர் கன்வே பண்ண விஷயம் வந்து அவ்வளோ கிளாரிட்டியோட கன்வே பண்ணார். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அண்ட் இது வந்து பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஸோ ஐ திங்க் அதுதான் என்னோட மெயின் பாயிண்ட். நான் அந்த படம் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே வந்து இட்ஸ் ஃபார் த விமன். ஸோ அதனாலே நான் கண்டிப்பாக அந்த படம் பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஐ லவ் மை கேரக்டர். ஸோ இட் வாஸ் வெரி ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேர்ள், ஒரு ஊர் சைட்லேருந்து ஒரு சிட்டிக்கு வர ஒரு பொண்ணு. அவங்க பார்க்குற விஷயங்கள், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம், பட் ரொம்ப நெருக்கமான சில கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் திஸ் துர்கா கேரக்டர் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் பாலாஜி அவங்க வந்து பிக் பாஸ்லயே ஃபயராக இருப்பார். செட்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் கியூட் மூமெண்ட்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா? பார்த்தா ஏதோ இருக்கு போலயே. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே நான் தான் ஷூட் பண்ணேன் பாலாஜி கூட. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். ஸோ நான் பிக் பாஸில் பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக் ரொம்ப ஒரு கோவமாக இருப்பார், ரொம்ப லவுடான பர்சனாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி நேரில் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சைலண்ட்டாக, டைலாக் கூட சத்தமாக பேசாமல் ரொம்ப மெதுவாக அந்த மாதிரி தான் இருந்தார். ஸோ தட் வாஸ் அ பிக் ஷாக் டு மீ. நான் அவர்கிட்ட நான் கேட்டேன், இஸ் லைக் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னாரு. ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். ஏன்னா வந்து அந்த மாதிரி போல்ட் சீன்ஸ் நடிக்கும் போது கோ ஆக்டரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹி வாஸ் வெரி ப்ரொஃபஷனல் ஆன் தட் ஃப்ரண்ட். சூப்பர் சூப்பர். நீங்க பர்டிகுலரா பாலாஜி இந்த படத்துக்கு சூஸ் பண்ண காரணம் என்ன சார்? இல்லை, ஒரு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே டக்குன்னு அக்ரி பண்ணி பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது. ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான். நான் நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன். சில பேர் வந்து தயாராக இருந்தாங்க, பட் அந்த 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 கதாபாத்திரத்துக்கு ஃபிட்டாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. சில பேர் ஃபிட்டாக இருந்தாங்க, ஆனால் பயந்தாங்க பண்ணுறதுக்கு. பட் பாலாஜி வந்து நான் இந்த பிக் பாஸில் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது என்னென்னா பாலாஜிக்குள்ளே ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த 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 பிக் பாஸில் பார்க்கும்போது, இங்கே நான் யதார்த்தத்தில் சொல்லலை, நம்ம பார்த்த பிக் பாஸில் அது ஒரு ஆட்டிடியூட் கேரக்டர். ஒரு மாதிரி ஒரு ஒரு தலகர்வம் பிடிச்ச ஒரு கேரக்டர் போல இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி. அப்புறம் கேர்ள் டாமினேட்டிங் பர்சன் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம கேரக்டருக்கு கொஞ்சம் இந்த கேரக்டர் செட் ஆகும்,
பாடி லாங்குவேஜ்லேருந்து ஃபிசிக் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ கூப்பிட்டு வச்சு கதையை சொன்னேன். முதல் கண்டிஷன் என்னென்னலாம் இதில் வந்து சேலஞ்ச் இருக்குது, என்னென்னலாம் வந்து ஏன் நிறைய பேர் இதை வந்து வேணான்னு சொல்லி இந்த கேரக்டர் ரிஜெக்ட் பண்ணாங்க, அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அக்ரீட். நான் பண்ணுறேன் சார், ஒரு நடிகனா ஒரு கதாபாத்திரமாக தான் மாறணும், நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜஸ்டிஃபைடு த ரோல். நல்லா பண்ணார். எஸ், அதுக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருச்சு. அந்த ஆட்டோ டிரைவர் லேடி அவங்க பார்த்துட்டு அந்த படத்தை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றப்போ அதுக்கான அங்கீகாரம் அங்கேயே கிடைச்சிருச்சு ஆக்சுவலி அவங்க பண்ண கேரக்டருக்கு. ஏன்னா அது நான் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு படம் எடுத்து ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவ்யூ ஷோஸ் அப்படின்னா செலிபிரிட்டிஸ்க்கு தான் நிறைய போடுவோம். ஆமா, கண்டிப்பா. சினிமா சார்ந்த ஆட்கள் இல்லை படத்து மேலே கான்ஃபிடென்ட் இல்லைன்னா அது கூட போட மாட்டோம். இல்லை நெருக்கமான நண்பர்கள் சொந்த பந்தங்கள் வரைக்கும் தான் படங்கள் போடுவோம். நான் இந்த படம் பார்த்துட்டு சென்சாரில் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கும் படத்து மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. சரி, இது வந்து ஒரு மக்கள் பார்வையில் எப்படி இருக்குன்றத மக்களுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே கொண்டு போய் அவங்களுடைய கருத்துக்களை வெளில கொண்டு போகணுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஃபிலிம் சென்சாரால் சில காரணங்களால். ஆனால் சர்டிஃபிகேட் அப்படின்னா நம்ம ஊரில் என்ன நினைக்கிறோன்னா வெறும் ஆண்கள் மாத்திரமே பார்க்குற படம், பெண்களுக்கான படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பெண்களும் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்கு மாத்திரமே ஒரு பிரத்யேக காட்சி பப்ளிக்கு அப்படின்னு ரேண்டமாக ஒரு ஆட் ஒன்று ரன் பண்ணேன். பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கம் அண்ட் வாட்ச். பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள், பெண் துப்புரவு தொழிலாளர்கள், ஐடி செக்டர்ஸ், ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அப்புறம் காலேஜ் கேர்ள்ஸ், இப்படி ஒரு 100-120 பேருக்கு மேலே வந்து படம் பார்த்தாங்க. அவங்க எல்லாமே கேட்டாங்க, என்ன சார் வெறும் எக்ஸ்க்ளூசிவ் உமன் படம் பாருங்க, எல்லாரும் பார்க்கணும்னு தோணுச்சா உங்கள் கருத்தை மாத்திரம் சொல்லுங்கள், நல்லா இருக்குது நல்லா இல்லை எது இருந்தாலும் சொல்லுங்கன்னு. படம் பார்த்துட்டு வந்து இம்மீடியட்டாக ஃபஸ்ட்டு சக்ஸஸ் என்னன்னா, அந்த வந்த உடனே நேராக பாலாஜியை வந்து போய் அட்டாக் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க. அது வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு அந்த படம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 4 ஹீரோயின் ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இது ரொமான்டிக் மூவியாக இருந்த ஒரு விஷயம் த்ரில்லிங்காக வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ நமக்கு இந்த நாகர்கோயிலெல்லாம் கனெக்ட் பண்ணாதப்போ அப்படி தான் தோணுச்சு. அதாவது ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து அப்படியே த்ரில்லராக மாற்றிட்டாங்களோ, எண்டில் வந்து கருத்து இருக்குமோ. ஸோ இந்த படம் நீங்களும் சொன்ன மாதிரி கருத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ சொல்லுங்கள், இதில் நடந்த உங்களுக்கு ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லையா, இது எடுக்கிறப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இது எடுக்கிறப்போ நான் வந்து இது இப்படி தான் வரணும், ரீடேக் எனக்கு அது ஓகே அப்படின்னு ஆகவே இல்லை, என் மைண்டுக்கு அது ஓகேவா ஆகலை, அதனால நான் இன்னும் பண்ணியிருக்கலாமா பெட்டர் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இல்லை, அதாவது இந்த கதை உருவானதுக்கு அப்புறமே வந்து இதில் ரொம்ப முக்கியம் வந்து கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களுக்கான தேர்வு, யாரை வந்து நம்ம வந்து அதுக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஆர்டிஸ்டான்ட்டு. ஏன்னா ஒரு கதை உருவாக்கிடலாம், திரைக்கதை வடிவமாயிரும், அது காட்சியாக வரும்போது அதுக்கு உயிர் கொடுக்கறதே வந்து அந்த நடிகர்கள் தான். ஸோ அதுதான் சேலஞ்சாக இருந்தது. சில போல்டு சீக்வன்சஸ் இருந்தது, அதை எடுக்கும் போதெல்லாம் வந்து அதுதான் கொஞ்சம் நர்வஸாக நான் ஃபீல் பண்ணேன். எப்படி எவ்வளோ தூரம், ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு க்ளோஸ்டு அட்மாஸ்பியரில் தான் எடுக்க போகிறோம், வெறும் லிமிட்டட் க்ரூ தான். ஒரு ஒரு ஃபீமேல் லீடு பண்ணுறவங்கள வந்து நம்ம எப்படி வேலை வாங்க போகிறோம், நம்ம ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், வேறு விஷயங்களை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. பட் நம்ம சொல்ல வந்ததை கேட்ச் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிரோட்டமாக இருக்கும். அந்த கதைக்கு அந்த இடத்துல அது தேவைப்பட்டது. ஸோ அந்த ஃபயருக்கு மேலே பார்க்குறப்போ ஒரு குட்டி ஹார்ட், யாராவது கேட்டிங்களா அது என்ன ஃபயருக்கு மேலே ஒரு ஹார்ட்டு அப்படின்ற மாதிரி? எப்படி சார் இந்த டைட்டில் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஃபயர் நீங்களே இப்போ தான் நோட்டீஸ் ஃபயர் அப்படின்றது வந்து யூ கேன் ரிலேட்டட் டு இந்த கதைக்கு தேவையான ஒரு டைட்டில். அது நீங்கள் படம் பார்த்தா தான் அது ஜஸ்டிஃபை பண்ண முடியும், இந்த டைட்டில் அதுக்கு வந்து தானே. ஃபயர் வந்து நீங்கள் ஒரு மங்களகரமான விஷயத்துலேயும் வந்து ஃபயர் இருக்குது, ஒரு கோவத்தின் வெளிப்பாடு ஃபயர் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு தனிமையில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சா அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஏற்படும். இப்படி ஃபயரை வந்து நீங்கள் எல்லா விதமும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இது கதைக்கு அடங்கக்கூடிய ஒரு டைட்டிலாக அமைஞ்சது. ஒர்க்கிங் டைட்டில்லாம் நிறைய வச்சோம், அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக இதை ஃபிட் இன் பண்ணோம். ஸோ இட் ஒர்க்ட் ஆன் அண்ட் இட் ஜஸ்டிஃபைஸ் த ஸ்டோரி. அப்படியே அந்த ஹார்ட் மேட்ரியும் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, அந்த ஹார்ட் அந்த ஃபயரில் வர்றதுக்கான ஒரு காதல் இருக்குது, அந்த காதல் வந்து ஒரு தோல்வியில் முடியுதோ இல்லை எதிர்பாராத ஒரு சுச்சுவேஷனில் வேற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ஜோனில் போய் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாலும் வந்து ஒரு அந்த அந்த இட் இஸ் நாட் ஸோ ஈஸி டு கேரி யுவர்
ஆர்ட் லைக் லைட் வெயிட்டட் திங். ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து நம்மளால தாங்க முடியலன்னா கூட நம்ம இதயம் வந்து கனமாயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆமா. அது உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பஸ்டட் லைக் அ ஃப்ளேம் அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படி சொல்லுவோம்? அது அந்த மாதிரி தான். அதோட நீங்க வந்து ஒரு வால்கனோ மாதிரி சொல்லலாம். ம். உள்ள இருந்து மொத்தமா கொப்பளிச்சுக்கிட்டு வெளில வர்றது. ஸோ அதுக்காக தான் அந்த ஆர்டின்ல வந்து அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வச்சோம். ஸோ இதில் வந்து காதலும் இருக்கும், காமமும் இருக்கும், இதில் வந்து கோவமும் இருக்கும், ம். இதில் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரும் இருக்கும். ஸோ எல்லாம் சார்ந்த ஒரு கலவையாக அமைஞ்சது. ஸோ மற்ற ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கும் ஃபயர் படத்துக்கும் என்ன வித்தியாசம்? யதார்த்தமாக இருக்கும், உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். ம். ஆஹ் ஒரே ஒரு காட்சி கூட இதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு யாருக்குமே தோணாத வகையில் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்குமே வந்து எங்கேயுமே லேக் இல்லாமல் சீட்டேஜ் மூமெண்ட் இருக்கும் ஒரு கண்டிப்பாக. சீட்டேஜ் ப்ளஸ் சீட்டேஜ்னா ரொம்ப அப்படியே பரபரன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்ல மாட்டேன். ம். ஒரு ஸ்லோ பர்னிங் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் இல்லையா, ஓகே. அதுதான் வந்து யதார்த்தம் இருக்கும். ம். ஒரு கேஸை ஒருத்தங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னா எப்படி, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களோட கோர்வை எப்படி அமையுது, இந்த 4 பெண் கதாபாத்திரங்கள் தனித்தனி ஆட்கள், யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டியே இல்லாத ஆளுங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் நடந்தது, ம். அந்த 4 கேரக்டர்ஸ் எங்கே ஒன்றாகுது, எப்படி இவங்க வந்து தே ஆர் கெட்டிங் கனெக்டட், ஹவு திஸ் 4 கேரக்டர்ஸ் ஆர் கனெக்டட் வித் பாலாஜி அண்ட் வாட் ஹேப்பன் டு த என்டையர் சினாரியோ, இப்படி ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக ரொம்ப யதார்த்தமாக. மலையாள படங்கள் வந்து தமிழ் சினிமாவை பார்த்து தமிழ்லேயும் வந்து இந்த மாதிரி யதார்த்தமான படங்கள், உண்மைக்கு நெருக்கமான படங்கள் வருதுன்னு பேசுகிற அளவுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். சூப்பர் சார், சூப்பர். சாக்ஷி மேம், நான் வந்துட்டு இந்த ரோல் வந்துட்டு பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எப்படியாச்சும் நான் இந்த ரோல் பண்ணணும் அண்ட் இவங்க கூட நடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படான்ட்டு அப்படின்னா அது யாரு, என்ன ரோல்? எனக்கு ரொம்ப ஆசை தட் ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் கேர்ள், அந்த ஒரு பாவாடை சட்டை, ஒரு ரட்டு சட்டை, அந்த ஒரு அராத்து. லோக்கல் ஸ்லாங் அராட்டு ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சார் நோட் பண்ணிக்கோங்க. ஷீ இஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் ஆல் கேரக்டர்ஸ். எஸ். இதில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் சொசைட்டியில் ஒரு 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 அப்பர் கிளாஸ் உமன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ம். அந்த கேரக்டர் வந்து எல்லா சுதந்திரமும் இருக்கும். ம். அந்த சுதந்திரம் இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம், அது எப்படி அவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுது, ஹவு ஷி ஹேண்டில்ஸ் இட் அகெயின் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜஸ்டிஃபையிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷீ கேன் டூ எவ்ரி திங். சூப்பர். அந்த அந்த கோ ஆக்டர் இவங்க கூட ஒர்க் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆசை that I want to act with Dhanush sir ஓகே. because I really like his natural acting as a performer. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மேம், நான் இந்த கேரக்டரை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன், இந்த படத்துல இந்த ரோலை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இருக்குன்னா அது என்ன கேரக்டர், என்ன ரோல்? சார் படம் தான் மிஸ் பண்ணேன். ரம்மின்னு ஒரு படம் மிஸ் பண்ணியிருக்கேன். சம்திங் ஐ ரியலி ரிக்ரெட் ஆல்சோ. ஏன்னா அது லாஸ்ட் மினிட்ல அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறமா ஐ ஹேட் டு கிவ் இட் பேக் பிகாஸ் ஆஃப் டேட் இஷ்யூஸ். ஸோ அந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ த சாங் வாஸ் சச் அ ஹியூஜ் ஹிட் இல்லை. ஸோ அந்த பாட்டுக்காகவே ரொம்ப ஆமாம், Yes, அது yes. ரொம்பவே மிஸ் பண்ணேன் அந்த படம். ஸோ அந்த படத்துல ஐஸ்வர்யா அவங்களுக்கு பதிலான ரோல். முதல்ல இவங்க தான் வந்திருந்தாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே. அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த இன்னொரு லிஸ்ட் இப்ப சார் இருக்கா சொல்லிட்டீங்க, இன்னும் வேற ஏதாவது My முக்கியமான first offer was Subramaniapuram. ஓகே. So that film also I missed. இந்த படத்துல வந்து ஒரு கிளிம்ஸ்ல ரக்ஷிதா அவங்களுடைய கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷர் சீன் வர மாதிரி இருக்கும். இந்த சீனுக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வருமோ? அண்ட் முக்கியமான விஷயம், இது ஏ சர்டிஃபிகேட்டிங் ஆல்ரெடி சொன்னதுதான், இது குழந்தைகள் பார்க்கக்கூடிய படமா? அண்ட் அந்த சீன் வந்து ரொம்பவும் ஒரு எக்ஸ்ப்ளோஷர் இருந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வருமா? அப்படி இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் இப்போ அதில் பார்த்தது வந்து அவங்க வெறும் ஷர்ட்டில் இருக்கிறது தான் காமிச்சிருப்பாங்க. எஸ். அந்த ஷர்ட் மாதிரி இருக்கிற ஷார்ட்ஸ் வந்து எத்தனையோ குடும்ப பாங்கான படங்கள்லேயே, வெற்றி படங்கள்லேயே, பாடல்களில் அதை விட ரொம்ப ஆடை குறைப்பாலாம் இருக்குது. இது ஒரு 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 காட்சியில், அந்த சீக்வன்ஸில், அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 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 சின்ன சீக்வன்ஸ் தான். ஒரு 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 சாங் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ், இதை பார்த்து தான் இருக்குமே தவிர வல்காரிட்டியாவோ இல்லை வந்து ஆக்வர்டாவோ இல்லை வந்து நெளியிற மாதிரியோ எல்லாம் இருக்காது. ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக 16+ இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் பார்க்க வரலாம், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. சூப்பர் சூப்பர். அண்ட் மேம், கொஞ்சம் பர்சனல் கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். லவ் மேரேஜ், சின்ன வயசு லவ் க்ரஷ் அப்படின்ட்டு கல்யாணம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா?
அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. பட் அக்கார்டிங் டு ஹிம் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். இதுக்கு இன்னும் முடிவு வரல நம்ம 2 பேருக்கு யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த பேட்டில் போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிச்சு. எஸ். ஸோ சார் நீங்கள் சொல்கிறப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஏன்னா மலையாள ஃபிலிம் ஜென்ரலாகவே தமிழில் எவ்வளோ நம்ம நல்ல நல்ல படங்கள் எடுத்தாலுமே ஒரு டாக் இருக்குது. என்ன அப்படின்னா மலையாள ஃபிலிம் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்டோரி அண்ட் வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இன்னமும் தமிழில் வந்து நம்ம பெட்டராக படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ஒரு இதுவே தப்பு அப்படி சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். நல்ல நல்ல படங்கள் வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான படங்கள். ம் என் பேனர்லேயே வந்த படங்கள் சொல்லலாம். தங்க மீன்கள், ம் குற்றம் கடிதல், ம் தரமணி, எஸ். அப்படி லைனாக படங்கள் சொல்லலாம். ஸோ நல்ல டைரக்டர்ஸ் நல்ல கதைகள் இருக்கத்தான் செய்யுது. சில நேரங்களில் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் ஒன்று ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த ஜானர்லேயே ஒரு 10 படம் வரும். ஒரு லவ் ஃபிலிம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜானர்லேயே வரும். அப்படி இல்லாமல் பல பரிமாணங்கள் மாறி மாறி வேற வேற செக்மெண்ட்ஸ் ஃபிலிம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம். நல்ல நம்ம ஹாலிவுட்ல அளவுக்கு வந்து சேலஞ்சிங்காக படங்கள் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் தமிழில் இருக்கத்தான் செய்கிறாங்க. நல்ல படங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. போன வருஷம் எத்தனையோ படங்கள், வாழை நீங்கள் மாரி செல்வராஜ் சொல்லலாம். சின்ன பட்ஜெட்டில் பெரிய ஹிட்டு கொடுத்த படங்களோட லிஸ்ட்டு நிறைய போன வருஷம். அதனால் வந்து அப்படி ஒரு பார்வை எனக்கு கிடையாது. அது பொதுவான ஒரு டாக். அது மாதிரி ஒன்று எப்பயுமே நமக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் டோரில் என்னவோ அது தானே ரொம்ப பிடிக்கும். நம்ம இடத்த விட பக்கத்தில் என்ன அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ மலையாளத்தில் கூட அந்த ஃபீல் இருக்கலாம். தமிழில் நல்ல நல்ல படங்கள் எடுக்கிறாங்க. தெலுங்குல அந்த ஃபீல் இருக்கும். தெலுங்குல தமிழில் இருக்க படங்கள் நிறைய ரீமேக் பண்ணுறாங்க, ஹிந்தியில் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இங்கே என்ன கதை பற்றாக்குறையா இல்லை இயக்குனர் பற்றாக்குறையா? நல்ல படைப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க தெரியுமா, லவ் இருக்கா லவ் இருக்கு, பாட்டு இருக்கா பாட்டு இருக்கு, ஆக்ஷன் இருக்கா ஆக்ஷன். அந்த மாதிரி ஃபயர் படத்துல எது அதிகமாக இருக்கு? ஃபயர் ஃபுல் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரியல் ஸ்டோரி வித் அ மிஸ்டீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வித் அ சோஷியல் மெசேஜ். ஒரு சமூக பொறுப்போட எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போகிற ஒரு படம். அதே நேரத்தில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு கதைக்குள்ளே இழுத்துரும். அந்த கதை போக்கில் தான் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இன்ட்ரோல் பிளாக்லலாம் வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருக்காது, 2 இன்ட்ரோல் ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியும். இதில் நார்மலாக இன்ட்ரோல் பிளாக்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல வந்து இன்ட்ரோல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீக்வன்சஸ் வரும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ செகண்ட் ஆஃப் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும், என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா ஒரு சின்ன குட்டி செக்மெண்ட், மாவல நீ பண்ணலன்னா இது எப்படி அப்படிதான் மேம் பார்க்குறாங்க. ஒரு குட்டி செக்மெண்ட் என்னன்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அது வந்துட்டு இப்போ நான் அந்த வார்த்தை யாருக்கு கேட்குறேனோ அவங்களுடைய டிக்ஷனரியில் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லணும். பொதுவாக வேண்டாம், அவங்க டிக்ஷனரியில். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாக்ஷி மேம் கிட்ட இருந்தே போயிருந்தேன். இப்போ கல்யாணம் ஆனதுனால காதல். என்னை பொறுத்த வரைக்கும் காதல் இஸ் சம்திங் வேர் யூனோ ஃபுல் டே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு நம்மளுக்கு ஹோம்னு ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த பர்சன் கிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன், அந்த அன்கண்டிஷனல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபீலிங்ஸ், அதுதான் எனக்கு காதல். ஸோ இட் குட் பி எனிபடி, நாட் நெசசரி நம்ம லைஃப் பார்ட்னர். இட் குட் பி யுவர் மதர், இட் குட் பி யுவர் ஃபாதர், இட் குட் பி யுவர் சிஸ்டர். பட் இப்போ அஃப்கோர்ஸ் சின்ஸ் இட்ஸ் ஜேர்னி அண்ட் நான் இது வெளியில் சொல்லியிருக்கேன், கல்யாணமே ஆயிடுச்சு. ஸோ ஐ ஓப்பன்லி சே தட் எஸ் இட்ஸ் மை லைஃப் பார்ட்னர் நவ்னி. எனக்கு ஐ ஃபீல் தட் இஸ் ஹோம் ஃபார் மீ. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் காதல் எனக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் சாருக்கு 2 லேடிஸ் இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு இந்த கொஸ்டின் உங்ககிட்ட இந்த ஒன் வேர்டை கேட்கணும்னு தோணுது. உங்கள் டிக்ஷனரியில் தாய்மை அப்படின்னா என்னது? தாய்மையை வந்து பெண்கள் தவிர வேறு யாராலையும் வந்து முழுமையாக வந்து திருப்திப்படுத்த முடியாது. அந்த அன்பு வந்து தாய்கிட்டேருந்து நேச்சுரலாக எப்பயும் இருக்கிறது இருக்கும். தாய்க்கு அடுத்தது வந்து தாரம்னு சொல்லுவோம். தாரம் வந்து தாய்மையாக கூட இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். நம்மளை கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க. அதே நேரத்தில் மகள் ஆகட்டும், மகள் வந்து மகளாகவே இருக்க மாட்டா. அவள் ஒரு நேரம் வந்து நண்பனாக இருப்பா, ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெத்த தாயை விட அதிகமாக பார்த்துப்பா, கட்டின மனைவியை விட அதிகமாக பார்த்துப்பா. ஸோ அந்த அன்பின் வெளிப்பாடு தான் வந்து அந்த தாய்மையாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா சார்? டெஃபினட்டாக. அதுதான் அந்த அருமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதுதான் என்னுடைய டிக்ஷனரியில் நான் பார்க்குறது. அடுத்து மேமுக்கு காமம்
I don't know how to answer this. Kamam is எப்படி less. எடுத்துட்டு வந்து What ஒரு is calm? எப்படி எடுத்துட்டு வந்து Is ஒரு lust only, சிக்கலான no? ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க. நிறைய What is விஷயம் காமம்? Lust, right? Yes. காமம்னா? Lust. 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 Okay. I don't know how to answer எனக்கு this. கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் கொடுத்துட்டீங்க. So சரி அப்ப நம்ம கொஸ்டினை மாத்திடலாம். கணவர், ஹஸ்பண்ட். I think he's அதுக்கு my பட்டுன்னு சொல்லுங்க. he's my everything actually. ரொம்ப ஒரு he's like my home and almost half my age I've been with him. School படிக்கிறதுல இருந்து தெரியும். So I think the best thing that's happened to me is my husband. ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அண்ட் ரீசன் என்ன அப்படின்றத சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்ககிட்ட இருந்தே போயிடுறேன். வெஜ் ஆர் நான்வெஜ்? Non-veg. என்ன ரொம்ப பிடிக்கும்? Mutton biryani. பிரியாணி தான். எது வச்சாலும் நமக்கு பிரியாணி தாங்க வேணும் அப்படின்ட்டு. அடுத்து சாக்ஷி மேம், எனக்கு தெரியும் இதுக்கு ஆன்சர், பட் இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் ஆர் ஹோம் குக்? Home cook. அதுவும் நான் பண்ணது. அதுவும் நான் ஏதாச்சும் ஒரு ரீசன்ட் டேஸ் டிஷ்? ஆமா ரீசெண்டா 2 days இருக்கு. மேம் வந்து வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். வெஜிடேரியனா இருக்கிறவங்க இதை மட்டும் கேட்காதீங்க. மேம் 2 கண்டினியூ. days முன்னாடி I cooked stir fry vegetables and Thai rice. சூப்பர் Yeah. சூப்பர். ஸோ அடுத்து மேம்க்கு ஏஆர் ரஹ்மான் ஆர் இளையராஜா? A.R. Rahman. ஒரு பாட்டு No, 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 no. கோட்டியா 2 லைன் சார் பாட வச்சு பாத்தீங்களா எப்பயாச்சும் ஒரு வாட்டி? இல்ல. இல்ல. அப்ப வேணும். No, 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 no. I can't. ஒரே ஒரு லைன் மேம். நீங்க பாடுங்க, I'll join you. ஓடிடுவாங்க எல்லாரும். Same problem. சரி எதனால பிடிக்கும்? Because 90s kids வந்து you grew up with Rahman sir's music இல்ல, so எனக்கு first நான் அங்க பாட்டு இளையராஜா மியூசிக் வரதா சார் எல்லாம் நாங்க yeah, but எனக்கு என்னோட personal பிடிக்கும் சார். இளையராஜா கூட பிடிக்கும் தானே? இளையராஜா பிடிக்காம யாராவது இருப்பாங்க? கண்டிப்பா. அப்ப நீங்க ஏஆர் ரஹ்மான் சொல்றீங்கல்ல? ஏன்னா because I grew up listening to his music இல்ல, நான் first பாட்டு கேட்டது நீங்க Rahman ஒரு sir question music. தான் நான் கேட்பீங்கன்னு சொன்னேன். question ஆன்சர் வாங்கிட்டு அது ஏன் இன்னொரு question ஏன்? மேம் யூ நோ அபௌட் I மீ. know she's about very you tricky. very well. Yeah. எஸ் மேம் So சொல்லுங்க. because I grew up listening to his music. நான் first பாட்டு கேட்டது வந்து Rahman sir's music and நிறைய அவர் பாட்டு தான் கேட்டு வளர்ந்திருக்கேன். So உங்க I think ஃபேவரட்னா? lots of his music and rhythm songs ரொம்ப பிடிக்கும் எனக்கு. All of the songs ரொம்பவே நிறைய கேட்பேன். So I think also Jeans படத்தோட பாட்டுலாம் it takes me back to my childhood days. So Rahman sir is always my favorite. சூப்பர் சூப்பர். சாக்ஷி மேம், ஏன் சார்க்கு இல்லையா rapid சாருக்கு fire? Sir, ஒரு கடைசியா question இருக்கு. உங்களுக்கு ரெண்டு ஒரே question. கொஸ்டினா இருந்தாலும் அது நட்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கு Okay, சாருக்கு. okay. மணிரத்னம் ஆர் வெற்றிமாறன்? Hey, this is a tough one. This is a tough one. சொல்லுங்க. இல்ல இதுல நான் கண்டிப்பா சூஸ் பண்ண மேம் மாட்டேன். ஆல்ரெடி சூஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, தாராளமா பண்ணலாம். Choose பண்ணிருக்கீங்க. So, okay. இப்போ சூஸ் பண்ணி ஆகணும்னா I'll say futureல somebody who I really want to work with கண்டிப்பா வெற்றிமாறன் சார். ஏன்னா என்னோட கேரக்டரைசேஷன் நான் சொன்னேன், என்னோட ட்ரீம் கேரக்டர் அப்படி வேணும். அது வெற்றிமாறன் சார் ஸ்கூல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்ல ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர். சாருக்கு இதுதான் சொன்னீங்க, எதிர்பார்த்த கொஸ்டினா இருக்கும் மேபி இது. என்னன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு லைஃப்ல ஒரு விஷயம் கொடுத்து நீங்க இதை மட்டும் தான் பண்ணணும். என்ன அப்படின்னா 3 சான்ஸ் 3 விஷயங்கள் சொல்றாங்க. அது என்னன்னா, ஒன்று ப்ரொடியூசரா இருக்கணும், இல்ல டைரக்டரா இருக்கணும், இல்ல ஆக்டரா இருக்கணும். அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? இனிமே அது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு. ஆக்டரா இருக்கும். ஆக்டரா? என்ன ரோலுக்காக? ஆக்டர் அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் இதுக்காக நான் நடிக்கணுன்றதுக்காண்டி தான் இண்டஸ்ட்ரி உள்ள வந்தது. நான் சொல்கிறது வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரும்போதே வந்து 2 படம் ஷூட் போய் ஆஃப் த வேல நின்றுருச்சு. அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். சினிமாவே கூடாதுன்னு என்னை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாதை மாதிரி நிறைய வியாபாரம், வேறு வேறு விஷயங்கள். பட் சினிமா மேலே இருந்த பேஷன், சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு. ஸோ சினிமாக்குள்ளே வரணுன்னா நம்ம போய் இப்போ போய் எல்லார்கிட்டையும் நடிக்க வாய்ப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. முதல்ல தொழில் கற்றுப்போன்னு சொல்லி, ஸோ ப்ரொடக்ஷன்னா என்ன, எப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் ஆகுது, ஒரு படம் எடுத்துடலாம், அதோட வியாபாரம் என்ன அப்படின்னு தெரியாமல் படம் எடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு படம் எடுக்க ஆரம்பித்தேன். படங்கள் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நிறைய கிராஃப்டில் ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டது. அப்போ ராமோட தரமணி படத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நீ நடினார். கரும்பு தின்ன கூலியாக நடிக்கிறேன்னு சொல்லி நடிக்க ஆரம்பித்தேன். அதிலேருந்து தொடர்ந்து இன்றைக்கி ஒரு 12-13 படங்கள் பண்ணியாச்சு. இன்னொரு 7-8 படம் பைப்லைனில் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போனால் எந்த கேரக்டர்ஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். சூப்பர் சார் சூப்பர். இவங்க 2 பேருமே வந்துட்டு பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுனால இந்த ஒரு கொஸ்டின் இப்போ தோணி கேட்குறேன். என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நான் இந்த விஷயத்தில் வீக் அப்படின்னா என்னது, அதுக்கு நானே ஆப்ஷன் தரேன். ஹக்கு, கிஸ்ஸு, வேர்ட்ஸ். இதை சொன்னால் நான் வீக்குப்பா, எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க, ஹக்கு, கிஸ்ஸு, வேர்ட்ஸ், இது இருந்துச்சுன்னா நான் வந்து விழுந்துருவேன். அது எவ்வளோ பெரிய சண்டையாக வேணா இருக்கட்டும். Words for me. Yeah, something எனக்கு mostly I think it's more of emotional connect எனக்கு. ஸோ ஏதாவது ப்ராப்பராக பேசினாங்க, கம்யூனிகேட் பண்ணாலே I'll be like கோவம்லாம் குறைஞ்சிரும்.
ஐ திங்க் ஹக் ஃபார் மீ ஜாதுக்கு ஜப்பி சொல்லுவோம்ல அது. ஃபயர் படம் வந்துட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆயிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you so தேங்க்யூ ஸோ much. மச்.